சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம முத்து சத்யாவ பத்தின உண்மைய மீனா கிட்ட சொல்லிட்டா பிரச்சனையே இப்ப கிடையாது. ஆனா அத சொல்லாம மீனா தம்பியோட பிறந்த நாளுக்கு போனதுனால கோவிச்சுக்கிட்டு குடிச்சிட்டு வந்து வீட்ல மீனா கிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. "நீ சமைச்சத நான் சாப்பிட மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மாட்டுக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. "என் அண்ணைய மதிக்காம நீ போயிட்டு வந்துட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் சொல்றத கேட்கலல்ல" அப்படி இப்படின்னு சும்மைக்கும் சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மறுநாள் காலையில எழுந்திரிச்சும் அதே மாதிரியே தான் முத்து வந்து பார்த்தீங்கன்னா, மீனா குடுக்குற காஃபிய குடிக்கிறதில்ல. இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்க விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். மீண்டும் நம்ம முத்துவும், மீனாவும் சண்டை பிடிச்சுக்கிட்டாங்க இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, விஜயாவுக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப, இங்க நம்ம மீனாவோட அம்மாவும், தங்கச்சியும் வந்து நம்ம முத்துவ கார் ஷெட்ல வந்து பார்த்து சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா, முத்து இருந்துகிட்டு அதெல்லாம் கேட்கிறதாவே இல்ல. அவன் வந்து அவன நீ இங்க திருத்தாம அவன் போக்குல நீங்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க எங்க வந்து முடிய போதுன்னு பாருங்க. அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாகிட்டயும், தங்கச்சிகிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னிய எபிசோட பொறுத்தளவு பெருசா வேற எதுவுமே நடக்கவே இல்லைங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். சத்யாவ பத்தின உண்மை வந்து எப்ப தெரிய வருதோ, அப்பந்தான் இதுல ஒரு மாற்றங்கள் நடக்கும்.